கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரியை சந்திக்க நேர்ந்தது. அந்த சகோதரி இடத்துல சொன்னதான காரியம் இன்றும் என்னால் மறக்க முடியாது. பிரதர், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? இப்படியும் போகுது, அப்படியும் போகுது, இந்த பக்கம் சாயுது, அந்த பக்கம் சாயுது, எந்த பக்கம் போய் எப்படி முடிய போகுதுன்னே தெரியல பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, எதிர்காலம் மிக மோசமாக எனக்கு இருக்க போகுதுன்னு மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதை கேட்கும் பொழுது ஒருவேளை கவலைக்குரியதான ஒரு காரியமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க சொன்ன விதம் ரொம்ப ஃபன்னாக சொன்னாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது அநேக நேரங்களில் உண்மை. ஒருவேளை அவங்க அந்த காரியத்தை அவங்க ஒரு ஃபன்னாக அவங்க சொன்னாலும் அது அவங்களுடைய மனசில் இருக்கிறதான எதிர்காலத்தை குறித்தான கேள்வியை, எதிர்காலத்தை குறித்தான கலக்கத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நம்முடைய நிகழ்கால சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, நிகழ்காலத்தில் நம்ம படுகிறதான கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அது இதைவிட மோசமாக தான் இருக்கும் என்கிறதான பயம்தான் நம்மை ஆட்கொள்கிறதை தவிர நமக்குள்ளே நம்பிக்கை வருவது மிகவும் குறைவு. அப்படி எதிர்காலத்தை குறித்து கலங்கி போயிருந்ததான, எதிர்காலத்தை குறித்து பல கேள்விகளோடு இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், அப்படி எதிர்காலத்தை குறித்து கலங்கி நின்றதான நேபுகாத் நேச்சார் ராஜாவுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தினதான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்பலாம் என்று நான் விசுவாசிக்கின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலும் அவருடைய நண்பர்களும், தானியேலும் அந்த யூத ஜனங்களும் பாபிலோன் தேசத்திலே அவர்கள் சிறுமைப்பட்டதான சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆல்மோஸ்ட் ஒரு அடிமையான ஒரு சூழ்நிலையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவருடைய வாழ்க்கை சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது எதிர்காலத்தை குறித்தான கேள்விகளும் பயங்களும் அவர்களை ஆட்கொண்டிருக்கும். அது முக்கியமாக அவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள், தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டுவிட்டு, தங்களுடைய சொந்த நிலம், வீடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் அந்நிய தேசத்திலே அவர்கள் பரதேசியாய் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக எதிர்காலத்தை குறித்ததான கேள்விகளும் பயங்களும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த நாட்டை ஆட்சி செய்ததான அந்த நேபுகாத் நேச்சாருக்குள்ளேயும் எதிர்காலத்தை குறித்ததான கேள்வி அவனுக்குள்ளே இருந்தது. எதிர்காலத்தை குறித்து அவன் கலங்கினான். அவன் தான் ராஜா. பாபிலோனுக்கு மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட சுற்றி இருக்கிறதான அநேக நாடுகளுக்கு அவன் தான் ராஜாவாக இருந்தான். அவன் ராஜாவாக இருந்தான். அவன் ராஜாவாக இருந்தான். சாதாரண ஒரு ஏழை, ஒரு குடிசையில் வாழக்கூடியதான ஒரு தினக்கூலி, ஒரு ஏழையிலிருந்து மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கிறதான, ராஜாவா இருக்கிறதான, அல்லது பிரதம மந்திரியா இருக்கிறதான, அல்லது ஜனாதிபதியா இருக்கிறதான, எப்பேற்பட்டதான ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் நிகழ்கால கஷ்டமான சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எதிர்காலத்தை குறித்தான கேள்விகளும் பயங்களும் நம்மை ஆட்கொள்ளத்தான் செய்கிறது. அதற்கு நாம் இரையாகத்தான் செய்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனத்தை அவர் காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த சொப்பனத்தை பார்த்துதான் அந்த நேபுகாத் நேச்சார், 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நேபுகாத் நேச்சார் ராஜ்யம் பண்ணின 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. தூக்கம் நினைச்சு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இப்போ அவனால் தூங்க முடியல. அவனுடைய ஆவியில் ஒரு கலக்கம், ஒரு சொப்பனம் காண்கிறான். ஏற்கனவே எதிர்காலத்து குறித்ததான ஒரு கலக்கமும் ஒரு பயமும் ஒரு கேள்வியும் அவனுடைய மனதில் இருந்ததினால்தான் அவன் என்ன செஞ்சான், ஓய்வு எடுக்கலாம் சொல்லி போயிருக்கலாம். ஆனால் மறுபடியுமாக அவன் கண்டதான கனவானது இன்னும் அதிகமாக அவனை கலக்கப்படுத்தினதை பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்குள்ள இல்லாதவங்களுடைய வாழ்க்கை இன்னும் கலக்கத்துக்கு மேல கலக்கம். ஒரு கலக்கத்தை குறித்து யோசிக்கும் போது இன்னும் அதிக விதமான கலக்கமான சூழ்நிலையை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் இந்த நேபுகாத் நேச்சார் அவன் சந்தித்தான். காரணம், அவனுக்குள்ளே தேவனை குறித்ததான நம்பிக்கை இல்லை. உண்மையான தேவனை அவன் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அதே தேசத்தில் தான் தானியேல் என்கிறதான ஒரு மனிதனும் வாழ்ந்து கொண்டு வந்தான். இந்த தானியேலுக்கு இந்த செய்தி என்ன செய்யுதுன்னா வருது. முதலாவது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த பகுதி தான். ராஜா கட்டளை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, நான் ஒரு சொப்பனம் கண்டேன். இந்த பாபிலோன் தேசம் இருக்கிறதான எல்லா ஜோசியர்கள், கல்தேயர்கள், ஞானிகள் எல்லாரும் என்ன செய்யணும், என் முன்னால் வரணும், என்கிட்ட சொல்லணும், நான் என்ன சொப்பனம் கண்டேன், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு. எல்லாரும் ஆச்சரியம். இதுவரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் என்ன செய்யல, சூழ்நிலையை நாங்கள் சந்தித்ததே கிடையாது. இதுவரைக்கும் எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஞானிகளாக அவர் முன்னாடி இணைஞ்சிருக்கிறோம். அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறோம், அவங்களுக்கு விலக்கி சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கோம். ஆனால் எந்த நாட்டு ராஜாவும், எவ்வளோ பெரிய ராஜாவாகவும் இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை எங்களுக்கு முன்னால் வச்சது கிடையாது. சொப்பனத்தையும் நாங்கள் தான் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் நாங்கள் தான் சொல்லணும். என்னையா இது அநியாயமாக இருக்குது, ராஜாவே நீர் சொப்பனத்தை சொல்லும், நாங்கள் என்ன அதனுடைய விளக்கத்தை சொல்கிறோம்.
ராஜா சொல்றாரு, இல்லை, நீங்க எல்லாரும் என்னை ஏமாத்துறீங்க, என்னை ஏமாத்த முயற்சி செய்றீங்களா? காலத்தை தாழ்த்தாதீங்க, நான் கண்டதான சொப்பனத்தையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. முக்கியமா ஞானிகள் கலங்கி போயிட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து. நீங்க சொல்லல அப்படின்னா அவனுடைய வீடு இடிக்கப்படும், அவனுடைய வீடு வந்து எருக்களமாக்கப்படும், அவன் என்ன செய்வான்? கொலை செய்யப்படுவான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாபிலோன் தேசம் அங்கு இருக்கிறதான, பாபிலோன் சுற்றி இருக்கிறதான எல்லா தேசத்திலும் இருக்கிறதான, அதாவது பாபிலோன் ராஜாவை நேபுகாத்நேச்சாருடைய ஆட்சியில் இருக்கிறதான எல்லா ஞானிகளும் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிறதான ஒரு சட்டத்தை ராஜா ஏற்றுகிறதை பார்க்க முடிகிறது. உடனடியாக இந்த நியூஸ் எல்லா பக்கமும் போகுது. இந்த செய்தி தானியேலுக்கும் அவனுடைய நண்பர்களாகிய சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3 பேருக்கும் போகுது. அவங்களையும் கொலை செய்ய தேடுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் தானியேல் செய்ததான காரியம் என்ன பிரச்சனைங்கிறத முதலாவது அவன் அதுலேருந்து ஒரு தெளிவு பெற விரும்பினான். பிரச்சனை என்ன? ஏன்னா அவனுக்கு கேள்விப்படுறது ராஜா என்ன செய்ய போறாரு, பாபிலோன் தேசம் இங்கே இருக்கிறதான எல்லா ஞானிகளையும் கொலை செய்யணும்னு சொல்லிட்டு. அதில் தானியேலும் உள்ள அடங்குவாங்க, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இவங்களும் அதுக்குள்ள உள்ள அடங்குவாங்க. இவங்களும் அந்த தேசத்தில் ஞானிகளாக தான் கருதப்பட்டாங்க. அப்போ இவங்களுடைய உயிருக்கும் ஆபத்து, மற்ற பாபிலோன் தேசம் இங்கே இருக்கிறதான ஞானிகளுக்கு, தங்களை ஞானி என்று சொல்கிறவர்களுக்கும் ஆபத்து. இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை. இப்போ தானியேல் செய்ததான காரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முதலாவது தானியேல் செய்ததான விஷயம், நாம் கற்றுக்கொள்கிறதான விஷயம், பிரச்சனை என்னங்கிறத தெளிவாக அறிந்து கொள்வது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு லைஃப் த்ரெட்டனிங், ஒரு உயிருக்கே ஆபத்து வரக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நாம் செய்ய வேண்டியதான காரியம் பிரச்சனை என்னங்கிறத அதில் முதல்ல நமக்கு தெளிவு வேண்டும். என்ன பிரச்சனை அதில் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிந்து கொள்ளணும். பிரச்சனை தெரியாமல் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னோன்னு என்ன செய்யக்கூடாது? வேகமாக யார் அந்த மாதிரி குதிப்பாங்க, பயப்படுவாங்க அப்படின்னா பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ளாதவங்க. தானியேல் புரிந்து கொள்ள முதலாவது முயற்சி செய்தான். அந்த ராஜாவுடைய சேர்வைக்காரனாகிய ஆரியகுண்டத்தில் போனான். போய் கேட்டான், என்ன பிரச்சனை, ராஜா என்ன சொப்பனம் கண்டாரு, என்ன விஷயம், ஏது அப்படின்னு விவரமாக கேட்குறான். முதலாவது நம்ம செய்ய வேண்டியது விஷயம். ரெண்டாவது தானியேல் செய்ததான விஷயம், தன்னுடைய நண்பர்களுக்கு அந்த விஷயத்தை வந்து என்ன செய்யறான்? மெசேஜ் பாஸ் பண்ணுறான். தன்னுடைய நண்பர்களுக்கு, தன்னை போல ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, தன்னை போல தேவனுக்காக வைராக்கியம் கொண்டதான நண்பர்களுக்கு அவங்க என்ன செய்யறான்? அந்த மெசேஜை பாஸ் பண்ணுறான். அவனுக்குள்ளே வைத்திருக்காதபடி அவன் என்ன செய்யறான்? மற்றவர்களுக்கும் சொல்கிறான். எதற்காக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறான் அப்படின்னா, அவங்க சேர்ந்து ஜெபிக்கிறதுக்காக. ரெண்டாவது விஷயம், நம்மை போன்று ஆண்டவருக்கு பயப்படுவர்களோடு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளணும். மூன்றாவது தானியேல் செய்ததான காரியம், ஜெபித்தான். ஆண்டவர் நோக்கி என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணான். ஆண்டவர் பாருங்க, அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அந்த சொப்பனத்துடைய விளக்கத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? தானியேலுக்கு தெரியப்படுத்தினார். அதான் என்னது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ ஆண்டவர் அந்த ஜெபத்தின் மூலமாக தன்னைத்தானே வெளிப்படுத்தின பின்பதாக அந்த சொப்பனத்தை குறித்தும் அதனுடைய விளக்கத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் ஆண்டவர் விளக்கி சொன்னதுக்கு அப்புறமா தானியேலுக்குள்ள இருந்ததான அந்த கொஞ்சம் பயமும் நீங்கி அவன் என்ன செய்யறான்? ரொம்ப தைரியம் உள்ளவனாக மாறுகிறான், மிகவும் தைரியசாலியாக மாறுகிறான், மிகவும் நம்பிக்கை உள்ளவனாக மாறுகிறான், ஒரு நேர்மறையான சிந்தனை உள்ளவனாக மாறுகிறான். அவருடைய மனசுல எதிர்மறையான சிந்தனை இருந்தது, ஆனால் இப்பொழுது அது நேர்மறையான சிந்தனையாக மாறிவிட்டது. இப்ப ஆண்டவர் குறித்து சொல்ற வார்த்தை பாருங்க, அதுதான் ஆச்சரியம், அதுதான் மெயின் என்னது கண்டன் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினது. தானியேல் புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் வசனம் 20, 21, 22. பின்பு தானியேல் சொன்னது, எப்ப? ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா, ஆண்டவருடைய சமூகத்துல அந்த காரியத்தை வைத்து ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா அவனுடைய வார்த்தைகளை கவனிங்க. தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் ஆண்டவரை துதிக்கிறான். ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அடுத்து, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இதுதான் ரெவலேஷன். தானியேல் பெற்றுக்கொண்டதான வெளிப்பாடு. ஆண்டவர் யார் என்பதை அவன் என்ன செய்யறான்? அந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டோடு கூட அவன் பண்ணினான். அந்த உரையாடலிலே அவன் ஆண்டவரை அறிந்து கொண்டான். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, யார்ட்டையும் பேசுறதுக்கு முன்னால, எந்த சூழ்நிலையை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னால, இல்லை அது யாரையும் நாம் சரிப்படுத்த வேண்டும், அவருடைய தவறுகளை, அவருடைய தப்பிதங்களை நாம் சரிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தோமானால், அவரிடத்துல போய் பேச வேண்டும் நினைத்தோமானால், அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியதான காரியம் பிரே, ஜெபம் பண்ணணும், மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்கணும்.
நான் அந்த மாதிரி என்ன செய்கிறேன், சூழ்நிலையை சந்திக்க போகிறேன், அல்லது இந்த நபரை நான் சந்திக்க போகிறேன், இந்த விஷயங்கள் நான் பேச போகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரே கூட பேசுங்க. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சுட்டு போனீங்கன்னா, அந்த ஜெபம் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த பிரச்சனையை அணுகிறதான முறை டோட்டலாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். தானியல் மாதிரி. தானியல் வாய்ப்பு என்ன சொன்னார் தெரியுமா? ஆச்சரியம். ஆண்டவர் துதிச்சார். ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானமுள்ளவர்களுக்கு ஞானமும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவரே அறிவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 காரியத்தையும் இன்னும் ஆழமாக பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த 3 காரியத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். He is omniscient. எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர், சர்வ ஞானி அவர். 2வது, He is omnipotent. அவர் சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் சர்வ வல்லவர். 3வது, அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். இருளில் இருக்கிறதே அவர் என்ன செய்வாராம்? வெளிப்படுத்துகிற தேவன். அவருக்கு முன்னாடி மறைமுகமானது ஒன்றுமில்லை. எங்கும் வியாபித்திருக்கிற ஆண்டவர். ஓம்னி பிரசன்ட். இஸ் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். இதுதான் இந்த சத்தியம் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஸோ வாட்? அதனால என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் தம்மை தாமே தானியேலுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, தாம் யார் என்று அவர் வெளிப்படுத்தும் பொழுது, தானியேலுடைய மனசில் இருக்கிறதான கவலையெல்லாம் மாறுகிறது. ஏன்னா நமக்கு ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம், நமக்கு ஒரு வேலை நம்முடைய எதிர்காலம் புரியாமல் இருக்கலாம். எப்படி போகுது, எந்த பக்கம் போகுது, எந்த பக்கம் போய் விழப்போகுது, அல்லது எங்கே போய் முடிய போகுது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தை அறிந்த ஒருவர் இருக்கிறார். அவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எதிர்காலத்தை அறிந்தவர். நம்மோடு கூட இருக்கிறவர் எதிர்காலத்தை அறிந்த தேவன். அவர் விரும்புகிறது என்னன்னா, நாம் அவரை சார்ந்து வாழ வேண்டும். அவரோடு கூட என்ன செய்யணும்? தொடர்ந்து பிரயாணிக்க வேண்டும். நாம் தயங்கக்கூடாது என்பதை இந்த வசனம், இந்த பகுதி நம்ம கற்றுக் கொடுக்கிறதா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஆண்டவர் நம்முடைய கரங்கள் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை கரம் பிடித்திருக்கிற தேவன், எதிர்காலத்தை அறிந்த தேவன், எதிர்காலத்தில் கால சூழ்நிலையை மாற்றக்கூடியதான தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், அதிகாரிகளை மாற்றி அதிகாரிகளை ஏற்படுத்துகிற தேவன், தம்முடைய சித்தம் செய்வதற்கு, தம்முடைய தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் காலங்களையும் நேரங்களையும் மாற்றுகிறார். சமயங்களை மாற்றி அமைக்கிறார். அதிகாரிகளை மாற்றுகிறார். அவரே ஞானமும் வல்லமும் படைத்தவர். அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது எதிர்காலத்து குறித்து என்ன கவலை? எதிர்காலத்து குறித்து ஏன் கலக்கம்? எதிர்காலத்தை குறித்து தெரிந்தது என்ன? நம்ம நிகழ்காலத்தில் சந்தோஷமாகவே இருக்க மாட்டோம். அடுத்த வாரம் எக்ஸாம் அப்படின்னா இந்த வாரம் முழுசும் தூங்க மாட்டோம், சரியாக சாப்பிட மாட்டோம். நம்முடைய சிந்தனை எல்லாம் அங்கே தான் இருக்கும். சந்தோஷமாகவே இருக்க மாட்டோம். எதிர்காலம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோம். நம்முடைய நிகழ்கால சந்தோஷம் டோட்டலாக போயிடும். அதனால தான் ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்து என்ன கிடையாது, நமக்கு எல்லா வெளிப்பாடுகளும் முழுமையாக தருவது கிடையாது. எதிர்காலத்தை குறித்து கேள்விகளும் கவலைகளும் கலக்கம் நம்முடைய மனசில் வரும் பொழுது அவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எப்பேற்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த நம்பிக்கை, அதுதான் அந்த நம்பிக்கை நமக்கு உண்டு. உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்பிக்கை கிடையாது. அதனால் அந்த நம்பிக்கையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால எதை குறித்தும் கலங்காதபடி, எந்த சூழ்நிலை குறித்தும் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு எதிர்காலத்தை அறிந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எதிர்காலத்தை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தை அறிந்த ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக, கரம் பிடித்து வழி நடத்துவாராக. அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக.